ஹலோ ஆல், நம்ம பாருக்கு கிடைச்ச ஒரு வெற்றின்னு சொல்லலாம். இன்றைக்கி வந்து ப்ரமோ என்னன்னு பார்த்தீங்க, இந்த அடிப்பட்ட இஷ்யூ வந்து எப்படி வேணாலும் ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். பாருக்கு ஒரு வேளை வந்து கத்தி சண்டை போட்டு சபரிக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கிட்ட கேட்டால் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். எதனால் சொல்கிறேன்னா, இது ஒரு ஃபிசிக்கல் அசால்ட். தெரிஞ்சோ தெரியாமலே அவங்களுடைய கண் அடிபட்டுடுச்சு. அது மட்டும் இல்லை, தள்ளி வேற விட்டுருக்காங்க வேணும்னு. ஸோ இது வந்து ஒரு ஃபிசிக்கல் அசால்ட். ஆனால் பாரு அந்த மாதிரி பார்க்காம நம்ம வந்து பொறுமையாக போகலான்னு சொல்லிட்டு வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இல்லையா. பாரு எடுத்ததுலேயே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டிசிஷன். நிறைய பேர் வந்து பாரு வந்து நெகட்டிவ், அவளுக்கு வந்து பொறுமையே கிடையாது, எல்லாமே வந்து எடுத்தறிஞ்சு பேசுவான்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் வந்து எந்த அளவுக்கு பொறுமையாக ஹேண்டில் பண்ணணுமோ அந்த அளவுக்கு வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு கிடைச்ச ஒரு வெற்றி தான் வந்து பாருக்கு இன்றைக்கி ராணியாக வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஆப்போசிட் வினோதுக்கு பதிலாக விக்ரம் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ எப்படியா இருந்தாலும் பிக் பாஸ் என்ன பண்ணாலும் ஒரு குசும்பு வச்சு தான் பண்ணுவார், நமக்கு தெரியும். ஏன்னா விக்ரம் வர்சஸ் பாரு தான் வந்து இந்த வாரம் ஃபயராக போயிட்டுருக்கு. சரி, அப்போ நீங்கள் டாஸ்க்லேயும் வந்து காமிங்க, அதுதான் வந்து பிக் பாஸோட எதிர்பார்ப்பு.